இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் வைரல் ஆகிட்டு இருக்கு. கேரளாவில் ஒரு 18 வயசு பொண்ணு டயட்டில் இருக்கிறேன், ஃபுட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சு அதனால் 6 மாதத்தில் அவங்க வெயிட் ரொம்ப குறைஞ்சி இறந்துட்டாங்க அப்படின்றது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த கண்டிஷன் பேர் வந்து ஆனோரெக்சியா நர்வோசா, அதாவது ஒரு வகையான பிஹேவியரல் ப்ராப்ளம் தான். ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, யூடியூப்லாம் பார்த்து வெளியில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி வெயிட்டை எக்ஸ்ட்ரீமாக ரெடியூஸ் பண்ணுறாங்கிற பேரில் அரௌண்ட் 30 kg கிட்ட வெயிட் குறைச்சிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா டயட், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு வெறும் தண்ணியை மட்டும், அதாவது வார்ம் வாட்டர் மட்டும் அவங்க எடுத்துகிட்டு கன்சியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகிடுதுன்னா ஒரு வெளியில் ஒரு நியூஸ், அதாவது தண்ணி நிறைய குடித்ததுனால அந்த பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம். இது வந்து சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. பட் இப்போ நம்ம இதை வச்சு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, தண்ணி அதிகமாக குடிக்கிறதுனால பாதிப்பு வருமா? ஸோ நம்ம எல்லாருமே வந்து அட்வைஸ் பண்ணுறது என்ன, தண்ணி நிறையா குடிங்க, டீஹைட்ரேஷன்லாம் பார்த்தீங்க, தண்ணி குடித்தா உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஃபேக்ட்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது நம்ம உடம்புல அரௌண்ட் 50 to 70%, அதாவது 75% நீர் தான் மெயின், அதாவது வாட்டர் தான் மெயின் கன்ஸ்யூமெண்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் தண்ணி எப்படி ஒருத்தவங்களுக்கு நன்மை இல்லாமல் போகும் அல்லது தீமை ஏற்படுத்துங்கிறத பார்க்குறோம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குன்ற மாதிரி, ஸோ அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்தமும் நஞ்சு. அதே மாதிரி தான் தண்ணியும் பார்த்திங்கன்னா எக்ஸஸ் குவான்டிட்டினால எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக பாதிப்புகள் வரும். உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு சராசரியாக 2.5 to 3 லிட்டர் தண்ணி அடிக்கட்டாக போதும். ஸோ அது எதுக்காக நம்மளுக்கு தண்ணி தேவை? உடம்புல தேவையான மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கும் சரி, நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள், அதாவது மெட்டபாலிசம் நடந்து அதில் இருக்கிற அது கழிவுகளை வெளியேற்றத்துக்கும் தண்ணீருங்கிறது ரொம்ப அடிப்படை தேவையாக இருக்குது. செல்கள், அதாவது செல்களுடைய தினசரி இயக்கத்துக்கும் தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தண்ணி அதிகமாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து சைக்கோஜெனிக் குவாலிட்டிப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ காரணமே இல்லாமல் தண்ணி நிறைய குடிச்சிட்டு இருக்கிறது, அல்லது ரொம்ப ஹெல்த் ஆப்சஷன் மாதிரி ஆகிட்டு தண்ணி நிறைய குடிக்கணும்னு 5 லிட்டர் 6 லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகிடுதுன்னா தண்ணியோட நீர்த்தன்மை, அதாவது பிளட்டோடைய நீர்த்தன்மை அதிகமாகிடுது. அதாவது என்ன ஆகிடுது, ரொம்ப டைல்யூட் ஆகிடுது. ஸோ பிளட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்ட் கன்சியூம்லாம் குறைஞ்சி ரொம்ப வாட்ரி ஆகிடுது. ஸோ அப்போ என்ன ஆகிடுதுன்னா இந்த வாட்ரி சீரம், அதாவது பிளட் வந்து செல்களுக்கு போகிறப்ப அந்த செல்களுடைய சைஸ் வந்து பெருசாகிட்டு அதனால டேமேஜஸ் ஆகுது. உதாரணத்துக்கு பிரெயின் எடிமா. ஸோ நம்ம ரொம்ப டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹைப்போநாட்ரிமியா. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இந்த சோடியம் லெவல் உடம்புல குறையிறதுனால என்ன ஆகும்னா கன்ஃபியூஷன், ஹெட்டேக்கு, வாமிட்டிங், லெத்தார்ஜி, டயர்ட்னஸ், அது மாதிரி சம்மந்தமேலாம் பேசுறது, சில நேரத்தில் ஃபிட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸில் அது கரெக்ட் ஆகலை, ரொம்ப சோடியம் லெவல் குறைஞ்சிட்டே வர்றப்ப என்ன ஆகிடுதுன்னா பேஷண்ட் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு இறக்குற அளவுக்கு ஆகிடுது. ஸோ தண்ணி அதிகமாக உள்ளே போகிறதுனால உள்ளே எடுத்துக்கிறதுனால வர்ற முக்கியமான பாதிப்பு இந்த ஹைப்போநாட்ரிமியா, அதாவது சோடியம் குறைபாடு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து சில கண்டிஷன்ஸ்க்கு வந்து டாக்டரே பார்த்தீங்கன்னா கம்மியாக எடுத்துக்க சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தண்ணியை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எடுக்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ பரவலாக பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாஸில், யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு டயட் வந்து அவங்களே பிளான் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸை பொருட்படுத்தாமல் டாக்டர் வெயிட் குறைக்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு லைக் மெடிட்டரேனியன் டயட்டு, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பற்றி புரிஞ்சிக்காமல் அவங்களே ஒரு டிசைட் பண்ணி எடுத்துக்கிறதுனால தான் இந்த மாதிரியான அனோரெக்சியா நர்வோசா மாதிரியான கண்டிஷன்ஸ் வருது. ஸோ அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா டயட்டிஷியன்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு டயட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த சோடியம் கம்மியாகிறதுனால வர பாதிப்பு பற்றி பார்த்தோம். ஸோ இதனால் என்ன பண்ணுறோம்னா நம்ம வாட்டர் இன்டேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்டிமல் வாட்டர் இன்டேக் ஒரு 2 to 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி எடுத்துக்கிறது நல்லது. அதிகமான தண்ணி எடுத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை, லைக் ஒரு அத்லட்டாக இருக்கிறீங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக பண்ணுறீங்கன்னா இப்போ வெறும் தண்ணியாக எடுத்துக்காமல் அது கூட எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் மாதிரி எடுத்துக்கிறதுனால ஹைட்ரேஷனும் இம்ப்ரூவ் ஆகும், சால்ட் லெவலும் கம்மியாகாமல் இருக்கலாம்.